வெள்ளை அறிக்கையா வெற்று அறிக்கையா அப்படிங்கிற கேள்விக்கு 21 பக்கம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு கொடுத்துருக்கிறார். 21 பக்கத்துலையும் டேட்டா கொடுத்துருக்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு, அதர் கவர்மெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்குது, அதர் ஸ்டேட்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ வருவாய் பற்றாக்குறை இருந்திருக்கு, ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 10 லட்சம் கோடி இல்லை 13.18 லட்சம் கோடி கடன் சொல்லியிருக்காரு. வருவாய் பற்றாக்குறை 76,000 கோடி. ஆனால் அவன் காட்டுறது 40,000 கோடி தான் இருக்காரு. சட்டசபையிலேயே உண்மையான தகவல் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 21 பக்கமும் அவர் வந்து டேட்டா கொடுத்துருக்காரு. அப்புறம் எப்படி வெற்று அறிக்கைன்னு சொல்லுவீங்க? வெறும் 21 பக்கம் பிளைன் பேப்பர் வச்சுருந்தாருன்னு நீங்கள் சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, அவருடைய இயலாமையை காட்டுறதுக்காக என்ன இயலாமை காட்டினாங்க யோசிச்சு பாருங்க. என்ன ஆட்சிக்கு வந்து 35 நாள் தான் ஆச்சு. இன்றைக்கி பேசிட்டு இருக்கும்போது என்ன இயலாமை வந்துருச்சு? ஏதோ அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற அன்னைக்கு அதே மேடையிலே சொல்லிட்டார், கிவ் மீ சம் டைம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்னை நம்புங்க, நான் செய்கிறேன். இதற்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சி என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதை நான் சரி பண்ணி கொண்டு வரக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற. அப்போ நேர்மையாக தானே கேட்டிருக்காரு. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணுறீங்க, இந்த குளிச்சுட்டு இருக்கேங்க அந்த வந்துடுன்னு சொல்லி சொன்னால் அதில் என்ன குத்தம் இருக்குது? நான் குளிச்சுட்டு இருக்கிறாரு, இப்போ வந்து முடிச்சுடுறாரு, அது பரமாட்டேன்னு சொன்னால் தானே இயலாமை சொன்னோம். அப்போ ஒரு ஃபேக்டை சொல்ல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த ஃபேக்டையும் நீங்கள் என்ன கெடுத்தீங்கிற சொல்கிறார். நீ லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பின்னாடி கொண்டு இருக்கீங்க? சிஏஜி உங்களை வந்து திட்டலையா? உங்களுக்கு விமர்சனங்கள் எழுப்பலையா? அதெல்லாம் தப்பான விஷயங்களா? அப்போ வந்து நிர்பயா ஸ்கீம் வந்து இந்தியாவில் வந்து இந்தியா மத்திய அரசு கொடுத்த நிதியை திருப்பி அனுப்பல. நீங்கள் இது மாதிரி 100 விஷயங்கள் சொல்ல முடியும்.